ஹலோ லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி கருப்பு கொண்ட கடலையில் ஒரு கிரேவி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 12 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை, அதாவது நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை. ஸோ மசாலாவும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதாவது ரொம்ப காரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா கலருக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்கிறனால நான் 2 சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 7லேருந்து 8 விசில் நல்லா விட்டிங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு 7லேருந்து 8 விசில் விட்டுட்டு ஆவியெலாம் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போது ஆவியில் நல்லா அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருந்ததுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரேவி தனியாகவும் கடலை தனியாகவும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கிரேவி கடலை எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி ஆகணும். ஸோ இப்போ அதனால் ஒரே ஒரு கரண்டி வந்து கடலையும் கொஞ்சம் தண்ணி, அதோட தண்ணி சேர்த்து எடுத்துருக்கேன். இதை வந்து நான் மிக்சிக்கு மாற்றிடுறேன். அண்ட் 1/2 கப் தேங்காய். ஸோ ரெண்டுத்தையும் என்னது நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததும் இதை வந்துட்டு நீங்கள் கிரேவியில் உள்ள சேர்த்துருங்க. கிரேவியில் உள்ளே சேர்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம கடலை வந்து அரைச்சிருக்கணும்னா அதுவே வந்துட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வந்து வந்துடும். இப்போது நான் ஒரு மத்து வச்சு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக கடலை வந்து லைட்டாக நசுக்கி விடுறேன். ஏன்னா வந்துட்டு கடலை வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டோன்னா இந்த கிரேவி வந்து அந்த காரம் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி லைட்டாக ஓப்பன் ஆன கடலையில் வந்துட்டு எல்லாமே, அதாவது ரொம்ப நல்லா மசிச்சு மையாக ஆக்கக்கூடாது, 1-2 மசிக்கணும். அந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இந்தளவுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா மசிச்சு எடுத்தால் போதும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் திக்காக தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கிரேவியை கொதிக்க விட்ருங்க. அதே மாதிரி தேங்காயோட பச்சை வாசனை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இப்போ தனியாக தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்ம இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எல்லாமே வெடித்ததும் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கிரேவியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா யம்மி டேஸ்டி அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.